உட்காந்து அடிச்சோம் வாந்தி தான் வரும். அப்படியா? ஆமா. குடிக்கிறது கூடவா? இப்படி எல்லாம் இருக்கு மச்சான். எந்த இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சா கிக்கு வரும், எந்த இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சா சண்டை வரும்னு எல்லாம் எனக்கு கத்துப்படி. நீ வா அப்படி. பெரிய குடியார பையன் தானே. ஆமா, நான் உன் வயித்தை பார்த்தா அப்படி தெரியல. சரி உட்கார்றா. சரி டேய், என்னடா சாப்பிடலாம்? எனக்கு விஸ்கி மச்சி. பிராந்திடா. விஸ்கி மச்சான். டேய், நான் பிராந்தி பிரியன்டா. எனக்கா இன்னைக்கு ஒரு நாள் விஸ்கி அடியே. எனக்கா பிராந்தி சாப்பிட மாட்டியா மச்சி? நம்ம மீட் பண்ணி ஒரு 24 hours கூட ஆகல. ஆமா. ஆனா நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுங்கிற. ஆமா ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட். நான் சரக்குனா நீ ஊருகா. பிரமாதம். சூப்பர் காம்பினேஷன்டா. கரெக்ட்டா. அதனால நம்ம எதை அடிச்சாலும் ஒரே சரக்கா தான் அடிக்கிறோம். சரிடா. ஆமா சூர்யா, இப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? ஒண்ணு இல்லடா, இப்ப என் கையில 101 ரூபா இருக்கு. இந்த 1 ரூபாய் வச்சுட்டு சுண்டி விடு. தலை விழுந்தா பிராந்தி, பூ விழுந்தா விஸ்கி. எப்படி? சூப்பர். பாருப்பா. கட்டி சுட்டதடா கை விட்டதடா. அட சண்டால பாவி. ஐயோ, டியூப் லைட் உடைச்சிட்டீங்களா? 100 ரூபா மொய் எழுதுங்க. இருக்கிறது 100 ரூபாய் தாண்டா. அப்பா அதை கொடுங்க. இந்த டேபிள்ல யார் உட்கார்ந்தாலும் இப்படித்தான் 100 ரூபா மொய் எழுதுவாங்க. வாஸ்து சரியில்லை. என்னடா மச்சான் இப்படி பல்பு வாங்கிட்டோம்? ஏண்டா ஒண்ணும் தெரியாம மாதிரியே பேசுறியடா. பிராந்தியும் போச்சு, விஸ்கியும் போச்சு, வடை போச்சேடா.